சிம்பிளான மேகி மஞ்சூரியன். பாயில் பண்ண மேகியில் உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் சேர்த்துட்டு தக்காளி வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் தேவையான மசாலாஸ் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் அளவு மைதா 1 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி சேர்க்கக்கூடாது. அதை நம்ம உதுத்து வச்சுருக்க மேகியில் பெரட்டி எடுத்து சூடான ஆயிலில் பொரித்து எடுத்து தனியாக ஒரு பிளேட்டுக்கு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி பொடியை நறுக்கிக்கோங்க. கொஞ்சமாக பெரிய வெங்காயம் நறுக்கிட்டு பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் பச்சை மிளகாய் அதெல்லாமே பொடியை நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி வெங்காயம் எல்லாமே சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து அதை நல்லா வதக்கிக்கலாம். அது 1 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவு சோயா சாஸ் 2 ஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸ் இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் தண்ணி சேர்த்து கலந்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம பொரிச்சு வச்சுருந்த மேகியும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா திக்காக குக் ஆகிட்டு வரும். அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஃபைனலாக கொஞ்சம் பெப்பர் தூவி அப்படியே கூட கொத்தமல்லி தூவி அப்படியே சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக மேகி மஞ்சூரியன் ரெடி.